ஏற்கனவே சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்கின்றதை சட்டமன்ற அவைக்குள் நேர அலையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டு வந்தது. 2023 ஆண்டு முதல் சட்டப்பேரவைத் தலைவர் சட்டமன்றத்தில் அறிவித்தார், இனி மாண்பு உறுப்பினர் அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அதை அவையில் பேசுகின்ற பொழுது அதையும் நேர அலையில் ஒளிபரப்பு செய்யப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டார். அதன் அடிப்படையில் 1/4/2025 அன்று மாண்பு உறுப்பினர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் காவிரி குண்டாறு பிரச்சனை குறித்து மாண்புமிகு பொதுப்பணி நீர்வள அவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார். அப்போது அவர் பேசிய போது நேர் அலையில் ஒலிபரப்பு செய்யப்படவில்லை. இது அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கும் தெரியும். அதோடு மாண்புமிகு உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 26/3/2025 அன்று திருச்செந்தூர் மற்றும் ராமேஸ்வரம் அந்த திருக்கோயில் கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி இறந்தவர் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அவர் அவையில் பேசிய போதும் நேரலையில் ஒலிபரப்பு செய்யப்படவில்லை. இதைத்தான் நாங்கள் கொண்டு வந்தோம். ஆளுகின்ற கட்சியைச் சேர்ந்த மாண்புமிகு உறுப்பினர்களும் ஆளுங்கட்சிக்கு துணையாக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய உறுப்பினர்களும் பேசுகின்ற பொழுது கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசுகின்ற பொழுது அதை நேரலையிலே ஒளிபரப்பு செய்கிறார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாண்பு உறுப்பினர் அவர்கள் கவன ஈர்ப்பு கொண்டு வந்து பேசுகின்ற பொழுது நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுவதில்லை. இதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டினோம். எதற்கு ஒருதலை பட்சமாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள்? அக்குடைய பிரச்சனையை தான் நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம். ஆக எங்களுடைய உறுப்பினர் பேசுவதை காட்டி, கேட்கின்ற கேள்வியை காட்டி, அதற்கு அமைச்சர் சொல்லுகின்ற பதில் அதையும் கேட்டால்தான் மக்களுக்கு புரியும். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுகின்ற கேள்வியை கேட்கின்ற கேள்வி காட்டுவது கிடையாது, நேரலை ஒளிபரப்பு செய்வது கிடையாது. அதற்கு மாண்புமிகு அமைச்சர்களும் முதலமைச்சரும் பதில் சொல்கிறார்கள். அதை மட்டும் நேரலையிலே காண்பிக்கிறார். அப்பொழுது மக்களுக்கு எப்படி புரியும்? என்ன கேள்வி கேட்டார்கள், அதற்கு மாண்புமிகு அமைச்சர்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்று எப்படி மக்களுக்கு தெரியும்? அதைத்தான் நாங்கள் கோடிட்டு காட்டுகிறோம். அதோடு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் சட்டமன்றத்தில் மாண்பு உறுப்பினர்கள், மாண்பு அமைச்சர்கள், பிரதான எதிர்க்கட்சி தலைவர்கள், பிரதான எதிர்க்கட்சி முன்வரிசையில் அமர்ந்திருக்கின்ற பல்வேறு கட்சியுடைய தலைவர்கள், சட்டமன்ற கட்சி தலைவர்கள் பேசுகின்றதை நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படும் என்று அந்த தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழக தேர்தலில் குறிப்பிட்டார்கள். அதைத்தான் நாங்கள் நடைமுறைப்படுத்தி சொல்கிறோம். 4 ஆண்டு நிறைவு பெற்று விட்டது, 5வது ஆண்டு. ஏன்னா இப்போ பட்ஜெட் கூட்டம் முடிஞ்ச பிறகு அப்புறம் இடைக்கால பட்ஜெட் ஒன்று வரும், மழைக்கால கூட்டத்தில் ஒன்று வரும், அப்புறம் மேதக ஆளுநர், அதோட முடிஞ்சு போச்சு. இதுவரை அவள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. அதைத்தான் நாங்கள் கேட்டோம்.